ஒரு சிற்பியோடைய ஒளிப்படாத மூர்த்தி. அப்படி இங்க உள்ள போனா பார்க்கலாம், அபிஷேகத்துல பார்த்துருப்பேன். அந்த கிருஷ்ணன் மாத்திரம் அப்படி கிடைச்சார். வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சிருப்பார். ஹிருதயத்துல அவருக்கு என்னமோ ஒரு தாபம், ஒரு ஜென்மா உனக்கு கைங்கரியம் பண்ணணும். மற்ற யுகமா இருந்தா யாரையும் கேட்க வேண்டாம், பட்டுன்னு நானே மாறிடுவேன், உனக்கு கைங்கரியம் பண்ணிடுவேன், இப்படியே தங்கிடுவேன். இது கலியுகமாச்சே. ரிஷிகளோ ஈஸ்வரனோ இப்படி சுதந்திரமா சஞ்சாரம் பண்ணக்கூடாது. இப்போ கிருஷ்ணனே இப்போ நவாக்ஷரின்னு ஒரு மந்திரம் இருக்கு சண்டிகா பரமேஸ்வரிக்கு. என்ன தியான ஸ்லோகம்? மாதர்மே மதுகைட பக்னின்னு தியானம் ஆரம்பிக்கும். அந்த தியானத்தை சொல்லி அந்த நவாக்ஷரி மந்திரத்தை 9 கோடி ஜபம் பண்ணி 90 லட்சம் ஹோமம் பண்ணி அதுக்கு தர்ப்பணம் பண்ணேன்னா கணக்கு போட்டு பார்க்கும்போது ஒரு 4.5 செகண்ட் உங்க தியானத்துல அம்பாள் தரிசனம் கொடுப்பா. அவ்வளவுதான் விதி. அதுக்கு மேல கொடுக்க முடியாது. கலியுகத்துல ஈஸ்வரன் அப்படி பிரத்யட்சமா வரக்கூடாது. வரணுமானால் சாதுக்கள் ரூபேன்னு தான் வருவான். நேரடியா அப்படியே பீதாம்பரதாரியா கிருஷ்ணன் வந்துட மாட்டான். ரிஷிகளும் சுதந்திரமா சஞ்சாரம் பண்ணக்கூடாது, அவதார புருஷாலா வரலாம். அது கலியுகத்துல விசேஷம். இந்த நாரதர் இந்த கிருஷ்ணனை பார்த்துட்டு ஒரு ஜென்மா பூரா கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாம குறப்பட்டுண்டே அங்கேருந்து வெளியில வந்து மீண்டும் நமஸ்காரம் பண்றார். யாரு குறப்படுறது? பரம பக்தன், பக்தி சூத்திரம்ங்கிற மகா கிரந்தத்தை எழுதினவர் நாரதர் இல்லையா? அவர் குறப்பட்டா கிருஷ்ணன் விட்டுடுவாரா? விழுந்து சேவிக்கிறார் நாரதர். விழுந்து சேவிக்கும் போது நாரதர் எழுந்திருக்கும் பொழுது கிருஷ்ண கிருபையினால 16 வயசு பிரம்மச்சாரியாக வெங்கட சுப்பையராக அவர் மாறினார். வெங்கட சுப்பையர் ஒரு ஸ்திரீ புருஷனுடைய சங்கத்துல உருவான ஒரு குழந்தை இல்லை. அப்படி நினைக்கிறதே மகா அபச்சாரம். அவர் தோற்றமே தமத்புதம் பாலகம் அப்படின்னு சொல்ற மாதிரி 16 வயசு பிரம்மச்சாரியா தான் வெங்கட சுப்பையர் தோன்றினார். என்ன சுவாமி பிரமாணம்னா? யாரா இருக்கட்டும், எங்க ராமானுஜரா இருக்கட்டும், எங்க ரமண பகவானா இருக்கட்டும், அட யாரார் சதாசிவ பிரம்மேந்திராலா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பிறந்துட்டால் இறந்தே ஆகணும். இறந்துட்டால் அவளுக்கு சமாதி வைப்பா. வெங்கட சுப்பையருக்கு நம்ம தியாகராஜர் போய் நான் சேவிச்சுட்டு வந்தேன். அவருக்கு சமாதி இருக்கு. பிறந்த மகாத்மா தான், அவதார புருஷர் தான், பிறந்துட்டாரே, அவருக்கு சமாதி இருக்கு. வெங்கட சுப்பையருக்கு அப்படி ஒரு சமாதியே எங்கும் இல்லை. அவர் வாழ்ந்த ஸ்தலம் மாத்திரம்தான் பாகி இருக்கு. அது போட்டோம். அப்படி இருந்து பார்க்கிறார், யாருன்னே தெரியல. தன்னை பூர்வ ஜென்மாவுடைய ஞாபகங்கள்லாம் மறந்துடுத்து அநாதையா நிற்கிறார். எனக்கு யாரும் இல்லையே கிருஷ்ணா, இது என்னது, நான் எங்கேருந்து வந்தேன், ஒன்றும் புரியலையே கிருஷ்ணான்னு தெரியல. அவருக்கு வேற ஒன்றும் தெரியல, கிருஷ்ணாங்கிறது மாத்திரம் தெரியுது. உடனே அவர் உட்காந்துட்டு கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ஜபம் பண்றார். அவருக்கு என்ன ஹிருதயத்துல ஆசைன்னா, ஹிருதயத்துல கிருஷ்ணனை பார்த்துடணும் அப்படிங்கிற ஆசை. இந்த ஆசைலாம் அவருக்கு சுயமே தோணுது. இப்படி கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு இப்படி ஜபம் பண்ணிகிட்டே இருக்க. ரொம்ப மாதங்கள் அப்படியே ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். ஒன்றும் தியானங்கள் வரலை. அப்படியே இருக்கார். ஒரு 2-3 மாசம் ஆன பிறகு கற்பிதமான தியானம் வருது. துருவன் 5 மாசம் தபஸ் பண்ணான் இல்லையா? 5 மாசமும் நாரதர் உபதேசம் பண்ணதை கற்பிதமாக இவராக இவருடைய மனசுல பாவிச்சுட்டு தியானம் பண்றான் துருவன். பிரத்யக்ஷமாவே வரும் பொழுது அது ஆச்சரியமா பார்க்கறான். அது மாதிரி வெங்கட சுப்பையர் கிருஷ்ணனை கஷ்டப்பட்டு ஒரு விதம் தியானத்தை பழகிண்டு அப்புறம் அப்படியே கிருஷ்ணா 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 சில நேரத்துல அந்த தியானத்துல அப்படியே உலகம் மறந்து இருப்பார். இப்படியே இருந்துட்டு இருக்கா. இந்த அக்ரஹாரம்னு பேரு. கோவில் வெளியில ஆரம்பிச்சதுலேருந்து அந்த கோடி பரியந்தம் அக்ரஹாரம்னு பேரு. இப்ப எங்க அப்பா சொல்லி கேட்டிருக்க, 300 குடும்பங்கள் இங்க வாழ்ந்திருக்கு. 300 குடும்பம். அத்தனை பேரும் கனபாடிகள், அக்னிஹோத்ரிகள், வேதாத்தியனம் பண்ணவா, அவ வாழ்ந்திருக்கா. ஆனா ஒன்னே ஒண்ணு, எல்லாரும் கர்மடால். கர்மடால்னா தெரியும் இல்லையோ? மூக்கு பிடிச்சிட்டு பிராணாயாமம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டாலேயே நாம சுகாச்சாரியால ஆயிடுவோம். டெய்லி 2 ஆவர்த்தி ஹோமம் பண்ணிட்டாலே சுகாச்சாரியால ஆயிடுவோம்னு தங்களை நினைச்சுக்கிற கர்மடாலவா. ஆதிசங்கரர் கீதையில ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், எந்த கர்மாவாலையும் என்ன பிடிச்சிட முடியாது, கர்மத்துக்கு பலன் புண்ணியம், நான் இல்லை அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டார் ஆதிசங்கரர். இவாளுக்கு அதெல்லாம் தெரியாது. யாராவது நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருந்தா கிண்டல் பண்ணுவா,
யாராவது ஜபம் பண்ணிட்டு உட்காந்தா ஓ பெரிய ரிஷியோ அப்படின்னு கிண்டல் பண்ணுவா. இப்படியே இருந்துட்டு இருக்கிற கர்மட்டாளான பிராமணால் அவ ஒரு நாளைக்கு சாயங்காலம் அவ பொழுது பேசுறதுக்கு சன்னதிக்கு வந்தா. ஏன்னா அவளுக்கு அக்னிஹோத்திரம் தான் முக்கியம். அதெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வரும் பொழுது இவருக்கு இப்பதான் தியானம் வந்திருக்கு. வேங்கட சுப்பையர் அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கார். கண்கள்ல கண்ணீர் வருது, மேனி சிலுக்கிறது. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தியானம் பண்ணிட்டே இருக்கார். அவ வந்தா, இல்ல யாரா நேனே இது பட்டையை போட்டுன்னு பெருமாள் கோயில இருந்து உட்காந்துட்டு இருக்க பைத்தியமே. ஓ இப்ப கண்ணை மூடிண்டா தியானம் வந்துருத்துன்னு அர்த்தமோ? நீ தூங்குறியா? சரி அதை விடு. சம்ஸ்கிருதம் தெரியுமா உனக்கு? பாகவதம் தெரியுமா? பகவத்கீதை தெரியுமா? அதெல்லாம் ஒரு யோகம் தெரியுமா? அஷ்டாங்க யோகம்னு ஒண்ணு இருக்கு, அது தெரியுமா? இது எதுவுமே தெரியாதனா எப்படிடா பகவான் கிடைப்பார்? இதெல்லாம் தெரிஞ்சுட்டவாளுக்கு பகவான் கிடைச்சிருக்கணும். கிடைச்சிருக்கானான்னு நீங்க பாருங்க. இது எதுவுமே தெரியாம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க. அடப்போடா பைத்தியமே, நீ எந்த ஜென்மால கரையேற போறியோ? போ எங்க ஆத்துல 2 மாடு இருக்கு, அதை சித்த வந்து வளர்த்தன்னா நாங்க சாப்பிட்டுட்டு மிச்சத்தை உனக்கு போடுவோம், அதை சாப்பிட்டுட்டு உத்தாரணம் ஆயிக்கும். ஏன்னா வேதாத்தியனம் பண்ணவாளா அப்போ நாங்க அப்படி எல்லாம் ஏதோ கிண்டல் பண்ணிட்டு போயிட. இது மாதிரியான கருத்துக்கள்லாம் என்ன மாதிரி ஏதோ அசத்து சொல்லலை. வேதோ நாராயண சாட்சாதன்னு வேதாத்தியனம் பண்ண பிராமணால் இப்படி சொல்றா. அதை சொன்னோன்னா இவருக்கு அதை சீரியஸா பட்டு போயிட இவர் யார்கிட்ட போய் கேட்பார்? ஏன்னா பிறந்த உடனேயே பால் கொடுக்கறதுக்கு அம்மாவை பார்க்கல, நல்லது கெட்டது சொல்லி வளர்க்க அப்பா இல்லை. யார்? எல்லாம் கிருஷ்ணன் தானே. கிடுகிடுன்னு கர்ப்ப கிரகத்துல ஓடி கிருஷ்ணா கிருஷ்ணா எனக்கு ஏதாவது நீ சொல்லி கொடு கிருஷ்ணா, நான் அப்படி அனாதே ஆயிட்டேனே. என்னமோ வேதம் தெரியணுமா, யாகம் தெரியணுமா, பாகவதம் தெரியணுமா, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீ கிடைப்பியா, அதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுறா கிருஷ்ணா, எனக்கு யாரா இருக்கான்னு சொல்ல இதே கர்ப்ப கிரகத்துல பட்டுன்னு அந்த காளிங்க ரத்தன கிருஷ்ணன் வேணுகோபாலனாக தரிசனம் கொடுத்து, சுப்பையா உனக்கு என்ன வேணும்? எனக்கு இதெல்லாம் வேணும்டா கிருஷ்ணா, இந்த பிராமணாலாம் சொன்னாலே. அப்படியா அப்படின்னு கிருஷ்ணன் அப்படி ராதையை பார்க்கறது போல வேங்கட சுப்பையரை ஒரு கடாட்சம் பண்ண, ஜெகத்குருநாதனுடைய கடாட்சமாச்சே, பட்டுன்னு ஒரு க்ஷணத்துல எல்லா வித்தையும் வந்துடுத்து. என்னென்ன வித்தைகள் வரணுமோ வேதம் உள்பட, விசேஷதகா சங்கீதம் உள்பட எல்லாம் வேங்கட சுப்பையருக்கு வந்துடுத்து. அதை மாத்திரம் இல்லாம கிருஷ்ணன் சொல்றார், ஏ சுப்பையா, இந்த வேதாத்தியனத்தினால இந்த பாகவத பாராயணத்தினால எது உனக்கு அனுபவத்துல கிடைக்கணுமோ அந்த ஆத்ம சாட்சா்கார நிலையும் உனக்கு தந்தேன். இப்ப என்னால உனக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அது ஒரு நாளும் உன்னிடத்திலேருந்து போகாது. நீ ஜென்மா பூரா அந்த கிருஷ்ணானந்த நிலையிலேயே இருந்து சங்கீதத்தின் மூலமாக என்னையே சந்தோஷப்படுத்தின்னு இந்த சன்னதியில இரு சமயத்துல நான் உன்னை வந்து அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட சந்தோஷப்பட்டார். திரும்பி பார்க்கிற அந்த பிராமணாலாம்